ஹாய் கைஸ், ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். டெய்லியும் உங்களுக்கு புரியும், ஆஃபீஸ் போகிறது ஒரே ரொட்டீனாக இருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே இருக்காதீங்க. ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக இருக்கேன். என்னால் வெளியில் வரவே முடியல. ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வேறு எங்கேயும் கிடைக்கல. ஸோ நான் இங்கேயே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் கைஸ், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் எப்பவுமே ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே வேறு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆகும். ஸோ உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரே கம்பெனியில் இருந்து உங்களுக்கு அதே பேமெண்ட் தான் கிடைக்கும். மோஸ்ட் ஹைக்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது சொல்லிட்டு நான் அது டெய்லியும் 1 மந்த்தாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம லைஃப் கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நினச்சிக்கிட்டு நான் டெய்லியும் ஸோ ப்ரே பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் மை லைஃப். ஸோ பட் என்றைக்குமே உங்கள் ஃபர்ஸ்ட் ஜாபை மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரோலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். பட் இந்த கம்பெனியில் நம்மளை நம்பி நம்மளுக்கு அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஸோ பாய்.